கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கல் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய செப்டம்பர் மாத நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிலும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுருக்காங்க, கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்காங்க. அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு இந்த செப்டம்பர் மாதத்துலேயும் ஸ்தோத்திரத்தோட நன்றியோடு சொல்லி நினச்சிங்க. இந்த செப்டம்பர் மாதத்தை நீங்கள் அடி எடுத்து வைங்க. அப்போ இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து நன்மையினால் அவங்க என்ன செய்வாங்க, அந்த செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக முடிசூட செய்வாங்க. சரி, இப்போ இந்த செப்டம்பர் மாதம் வாக்குத்தத்தம் என்னங்கிறத பார்ப்போம். நான் இப்போ வாசிக்க வசனம் சகேரியா 4:7. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபேலுக்கு முன்பாக நீ சமபூமியா ஆவாய். இதுதான் இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனமான வாக்கு தத்துவம். இயேசு கிறிஸ்தன் அற்புத ஒளித்துள்ள எல்லா மக்களுக்கும் எனக்கும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபேலுக்கு முன்பாக நீ சமபூமியா ஆவாய். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு முன்பாக எவ்வளோ பெரிய பர்வதம், எவ்வளோ பெரிய கோட்டை, எவ்வளோ பெரிய பிசாசு கிரியல், சத்துரு போராட்டம், மனுஷன் மூலியமாக வரக்கூடிய எதிர்ப்புகள், வழக்கு ஏதாவது கோர்ட்டில் நடக்கக்கூடிய வழக்கு, இல்லைன்னா ஏதோ முடியாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி அது எம்மாத்திரம், ஒன்றுமே இல்லை, நீ சமபூமி ஆவாயின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்காரு. எவ்வளோ பெரிய போராட்டம், பிசாசு கட்டுகள், வழக்கு வம்புகள், அதனால் பக்கத்து வீட்டில் குறித்து வரக்கூடிய சத்துரு போராட்டங்கள், மனுஷன் மூலியமாக வரக்கூடிய கிரியல் எல்லாமே உங்களுக்கு என்னது, சமபூமி ஆகும் இந்த மாதம் அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் மூலியமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. அதனால் உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் இந்த வசனத்தை நினச்சிங்க, நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும்போது உங்கள் பாடு ஓத்திரம் நிந்த மனுஷன் மூலியமாக வரக்கூடிய எல்லா நெருக்கங்களும் உங்களுக்கு இந்த மாதம் சமபூமி ஆகும்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு சமபூமி ஆகுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் அந்த சத்துரு போராட்ட, பிசாசுகிரியல், தரித்திரம், வியாதிகள் எல்லாமே சமபூமியாக கண்டிப்பாக கர்த்தர் மாற்றி கொடுப்பாங்க. சரி, அதுக்கு முந்தின அவசரம் படிக்கிறேன் பாருங்களேன். 4:6. அப்பொழுது அவர் செருபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். அப்போ அதுக்கு முந்தின அவசரம் என்ன போட்டிருக்குன்னா, பலத்தினால் இல்லை பராக்கிரத்தினால் இல்லை, செருபேலுக்கு கர்த்தருடைய ஆவி இருக்கிறதுனால அந்த ஆவியினால எனது பெரிய பர்வதமாக இருந்தாலும் சரி, பெரிய பர்வதம் எனது சமபூமி ஆகும். அப்போ காரணம் செருபேலுக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருக்குது. அப்போ கர்த்தருடைய ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது எவ்வளோ பெரிய போராட்டம், பாடு, நிந்த, ஓத்திரம், நெருக்கடி, மனுஷனால் வரக்கூடிய சத்துருகிரியல் எதுவாக இருந்தாலும் அது சமபூமியாகும். அப்போ காரணம் என்னதுன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அந்த செருபேல் மேலே இருக்கார். அப்போ உங்களுக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள் யாராவது ஒரு சிலவங்க என்ன பண்ணிருப்பீங்க, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருப்பீங்க. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட சகோதர சகோதரிகளுக்குள்ள எனது கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார். அப்போ உங்களுக்கு முன்பாக நீங்கள் கர்த்தருடைய ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவர் உங்களோட கிரியை செய்யும் போது நீங்க ஏன் உங்களுடைய பெரிய சத்துரு போராட்டத்தை, பிசாசு கிரியலை, செய்வன ஆவிகளை, உங்களுக்கு பக்கத்து வீட்டிலேயே சொந்த பந்தம் மூலியமா, மனுஷன் மூலியமா வரக்கூடிய எல்லா சத்துருவோட கிரியலும், பண நெருக்கடியும், வியாதியும் கூட என்ன செய்யாதீங்க, பெருசா பார்க்காதீங்க. அந்த எவ்வளவு பெரிய பர்வதமே இருந்தாலும் நீங்க கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு முன்பாக அது எல்லாம் என்ன ஆகும்னா அதெல்லாம் எம்மாத்திரம். அப்படி நீங்க முதல்ல பாருங்க. அபிஷேகம் பெற்ற சகோதர சகோதரி நீங்க பார்க்கக்கூடிய பார்வை பெரிய சத்துரு போராட்டம், பிசாசுகிரியல், இந்த ஓத்திரத்தெல்லாம் என்னது, இதெல்லாம் எனக்கு முன்னாடி எம்மாத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறாரு, நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம், இதெல்லாம் எனக்கு எம்மாத்திரம் அப்படிங்கிற போக்கஸோட, அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட முதல்ல நீங்க அந்த பிரச்சனையை நீங்க நினைச்சீங்க அப்படி பாருங்க. பார்த்துட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லி பாருங்களேன், செருபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். நீங்க அப்படி ஒரு பார்வையை, அப்படி ஒரு கண்ணோட்டத்தை நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அது எவ்வளவு பெரிய போராட்டம், எவ்வளவு பெரிய நிந்த, எவ்வளவு பெரிய செய்வனாவி, சத்துரு கிரியல், எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு முன்பாக அது சமபூமியா இயேசு கிறிஸ்து நாமத்துல கட்டாயமா மாறியே தீருங்க. இது தீர்க்க தரிசனமா உங்களுக்கு சொல்றேன். நீங்க இந்த வசனத்தை கண்டிப்பா விசுவாசி பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு பைபிள் உள்ள ஒரு உண்மையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா தாவீது 16 வயசு இளைஞன், வாலிபன். ஆனா கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள இருந்தது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம் தாவீது. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல இருந்தார். அப்போ பாத்தீங்கன்னா 40 நாள் இஸ்ரவேல் மக்களை பெரிய கோலியாத்து, 9 அடி உயரம், 6 இன்ச்சு அகலம் உள்ள பெரிய கோலியாத்து, குண்டு, கேடகம், வாளுகள் என்னெல்லாமோ வச்சுக்கிட்டு நினைச்சுதான் 40 நாள் இஸ்ரவேல் மக்களை, அவ்வளோ லட்சோதி லட்சம் மக்களை இஸ்ரவேல் மக்கள் நினைச்சுதான் மிரட்டுறான்.
நைட் காலையிலையும் சாயங்காலம் மிரட்டு தான். உங்கள் இஸ்ரவேலில் எவனாவது ஒருத்தன் எவனாவது வீரனாக இருந்தால் எனக்கிட்ட ஒத்தைக்கு வந்து என்கிட்ட வந்து என்ன சண்டை போட்டு யுத்தம் பண்ணட்டும், என்ன வீழ்த்தட்டும், அதுக்கப்புறம் என்னுடைய பெலிஸ்தியர் மக்கள் எல்லாருமே உனக்கு என்ன செய்வாங்க, அடிமைகளாக இருப்பாங்க, எவனா இருந்தால் வாடா 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 அப்படின்னு என்ன செய்யறான். ஒவ்வொரு நாளும் 40 நாளும் காலையிலையும் சாயங்காலமும் இஸ்ரவேல் மக்களை மிரட்டுறான், பயமுறுத்துறான். அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு பயம் உண்டாகுது, மிரளுதாங்க, கலங்குறாங்க. ஆனால் அப்போ அந்த எல்லாரும் எவ்வளோ பெரிய யுத்த வீரர்களாக இஸ்ரவேலில் இருக்காங்க, ஆனாலும் அந்த கோலியாத்திட்ட அவங்களால போக முடியல. ஆனால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம் யாரு? தாவீது. வெறும் 16 வயசு சின்ன பையன், வாலிப பையன். ஆனால் அந்த வாலிப பையன் எனக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட எனக்கு முன்னக்கூட்டி, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிற எனக்கு முன்னக்கூட்டி இந்த கோலியாத் எம்மாத்திரம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட அப்படிங்கிற ஃபோக்கஸோட தான் முதல்ல என்ன செய்தாரு, தாவீது கோலியாத்தை பார்க்குறாரு. அப்போ பார்த்துட்டு என்ன செய்யறாரு, வெறும் கூழாங்கல்ல வச்சே என்ன செஞ்சிருந்தாரு, அவ்வளோ பெரிய கோலியாத்தை எரிஞ்சு அவனை கீழே வீழ்த்தி, அதுக்கப்புறம் அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி அவன் மேல நிக்கிறாருங்க தாவீது. இதுதான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரத்துக்குள்ள நடக்கிற அற்புதம். அவ்வளவு பெரிய சிறிய தாவீது அவ்வளவு பெரிய கோலியத்தை என்ன செஞ்சாரு, கூழாங்கல்லால அடிச்சு அவனுடைய பட்டயத்தை வச்சு வெட்டி அவன் மேல என்ன செஞ்சாரு, வெற்றி சிறந்தார். அதே மாதிரி நீங்களும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள் இருப்பீங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும், அவ்வளவு பெரிய போராட்டம், நிந்த கணவரை கொண்டு போராட்டம், மனைவியை கொண்டு போராட்டம், வீட்டில் இருந்து சத்ரு, வீட்டில் சமாதான அளவுக்கு சத்ருவோட போராட்டம் இருக்குது. இல்லைன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறேன், அதுல ஒரு தீர்ப்பு வர மாட்டேங்குது. இல்லைன்னா என் வாழ்க்கையில செய்வன் ஆவியினால குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கு, இதனால நான் கடந்து அவஸ்தைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அதை பெருசா பார்க்காம, இது எனக்கு எம்மாத்திரம், நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ண பாத்திரம், கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இருக்காரு அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட நீங்க பாருங்க, அப்படிங்கிற போக்கஸோட பாருங்க, தாவீதை போல பாருங்க. அதே மாதிரி நீங்க ஒரு சிலவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள் நீங்க அபிஷேகம் பெற்றிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்க என்ன செய்யுங்க, நான் ஆண்டோட வசனத்தை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரா இயேசு என்னோட இருக்காரு, எனக்கு உதவி செய்வாரு, அதனால நான் அவர் என்னோட இருக்கிறார், அவரோட வார்த்தை என்னோட இருக்கு, அதனால எனக்கு முன்னாடி எம்மாத்திரம், இந்த பிரச்சனை, இந்த பாடு, இந்த ஓத்திரம், இந்த நிந்த மனுஷ மூலியமா சரி கிரியல், இந்த வழக்கு வம்புகள், அதனால வேற என்ன சொல்றது, இந்த தரித்திரங்கள், இந்த வியாதிலாம் எனக்கு எம்மாத்திரம், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பார், ஆண்டோட வார்த்தை எனக்குள்ள இருக்கு, ஆண்டோட ரத்தம் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க. அபிஷேகம் பண்ணாத சகோதர சகோதரிகள் அந்த மாதிரி கண்ணோட்டத்தோட அந்த மாதிரி போக்கஸோட பாருங்க. அப்ப பார்க்கும்போது உங்க பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு லேசா தெரியும், லகுவா தெரியும், அதெல்லாம் எம்மாத்திரமா தெரியும், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியும். அப்போ நீங்க அப்படி பார்த்துட்டு நீங்க ஆண்டோட வசனத்தை விசுவாசிச்சு அறிக்கை இடுங்க. அதே மாதிரி அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல பலமா இருக்காரு, இதெல்லாம் எனக்கு எம்மாத்திரம் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோட கண்ணோட்டத்தோட வாங்க, அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அப்போ உங்களுக்குள்ள எந்த விதமான சத்துரு, பிசாசுகிரியில், அசுத்தாவி, தரித்திரம், வழக்கு வம்புகள், முடியாத காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்துல சமபூமியை கண்டிப்பா மாறும். அதே மாதிரி அபிஷேகம் பெறாத சகோதர சகோதரிகளும் இந்த வசனத்தை அறிக்கைட்டு விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் என்னோடு இருக்காரு, அவர் வார்த்தை என்னோட இருக்கு, அவர் எனக்காண்டி பலமா யுத்தம் பண்ணி கிரியை செய்வாரு அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோட அறிக்கைட்டு ஜெபம் பண்ணும்போது அந்த விசுவாசம் என்ன செய்யும், அவரோட விசுவாசத்தினால கர்த்தர் என்ன செய்வாரு, உங்களுக்கு பலத்தை, மாற்றத்தை, விடுதலையை, ஜெயத்தை கொடுப்பாரு. ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட இருக்காரு. நீங்க விசுவாசத்தோட அபிஷேகம் பெறாத சகோதரர் இந்த வசனத்தை ஜெபிச்சு பாருங்க. உங்களோட பாடு, ஓத்திர, நிந்த, பிரச்சனை, பிசாசுகிரியல், செய்வனாவிகள், வியாதி, வழக்கு வம்பு எல்லாமே என்னது உங்களுக்கு சமபூமி அந்த மாசம் கண்டிப்பா அந்த செப்டம்பர் மாசம் ஃபுல்லா இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்களுக்கு ஆகுங்க. இன்னொரு உண்மையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது என் வாழ்க்கையில நடந்தது. ஊழிய ஆரம்பிச்சு கர்த்தரோட கிருபையால ஒரு தனி ஊழியம் எனக்கு கர்த்தர் கொடுத்தாங்க. அந்த தனி ஊழியம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு 3 மாசம் தான் இருக்கும். 3 மாசத்துக்குள்ள என் கூட வந்தது ஒரு பெரிய ஒரு வயசான ஒருத்தர், ரொம்ப ஊழியம் அனுபவிந்தவர், ரொம்ப பெரியவர், எனக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டவர் அவர், அப்புறம் இன்னொரு சகோதரர், அதுக்கப்புறம் இன்னொரு பெரியவர், இன்னொரு 4 பேர்கிட்ட என் கூட ஊழியத்துக்கு வந்தாங்க. அப்போ ஊழியத்துக்கு வந்திருக்கும் போது நான் பார்த்தேன், அப்போ நான் இருக்கிறதுலே நான் தான் ரொம்ப சின்ன பையன். அந்த ஊழியத்தில் அவங்க கூட போனதில் நான் தான் ரொம்ப சின்ன பையன். அப்போ நான் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த துண்டு பிரதிநிதி தான் கொடுக்க போனோம், அதான் ட்ராக்ஸ் கொடுக்க தான் போனோம், ட்ராக்ஸ் ஊழியத்துக்கு. அப்போ போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வீடாக போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ஒரு வீட்டில் பயங்கர மாந்திரிக செய்வன் ஆவி உள்ள ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு ஜெபிக்க கூப்பிட்டாங்க. நாங்கள் ட்ராக்ஸை கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறம் பார்த்தா எனக்கு ஊழிய ஆரம்பித்த புதுசில் என்ன செய்யணும் தெரியல. அப்புறம் ஒவ்வொரு கிராமமாக எங்கெங்கே போகலான்னு சொல்லி ஜெபம் பண்ணி அதை விசுவாசத்தோட ஒவ்வொரு கிராமமாக போவோம். அதே மாதிரி நான் போய்கிட்டு இருக்கும்போது அந்த கிராமத்தில்
திரும்ப திரும்ப அந்த கிராமத்துக்கு நான் போனேன். போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப செய்வன் ஆவியில், மாந்திரிக மந்திரந்தர ஆவியில் குடும்பமே என்ன செஞ்சது, ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தது. கணவர் நல்ல கொத்தனார் வேலை பார்க்கக்கூடியவர், நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு கொத்தனார், நல்லா டிசைன் செஞ்சு நல்லா வேலை செய்யக்கூடியவர், ஒரு மேஸ்திரி லெவலில் இருந்தார். ஆனால் அவரால் என்ன செய்ய முடியல, கொத்தனார் வேலைக்கு போக முடியல. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மைண்ட் அப்செட் ஆகி ஒரு மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த வீட்டில் அந்த அக்கா சாப்பிடவே மாட்டாங்க, சோறு எங்கேயா தூக்கி வச்சுருவாங்க. பையனுக்குள்ளே படிப்பு இல்லாமல் பையன் படிக்க போக மாட்டான்றதான். மகளோட வாழ்க்கையிலும் பிரச்சனை. காரணம், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய செய்வனாவி, ஒரு பெரிய மாந்திரியாவினால் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்தது. அப்போ நான் தொடர்ந்து அந்த வீட்டுக்கு அடிக்கடி போய் ஜோம் பண்ண போய்கிட்டே இருந்தேன். போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குங்க. உண்மையிலே பெரிய பருவம் தான் அவங்களுக்கு முன்னாடி இருந்தது. ஏன்னா நான் போய்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி போய் இந்த வாரம் ஜோம் மட்டும் வந்தோன்னா அடுத்த நாள் திங்கக்கிழமை ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் வந்து ஜோம் மட்டும் வந்தீங்க, எங்கள் வீட்டில் தாய்த்து கிடக்கு, எங்கள் வீட்டில் குங்குமம் கிடக்கு, எங்கள் வீட்டில் திருநார் கிடக்குன்னு இப்படி ஒவ்வொரு வாரமாக என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அப்போ கஷ்டமாக இருக்கும். அப்படி நான் தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு வெள்ளி சபாவும் என்ன செய்வேன், ப்ரேயர் பண்ணுவேன். அதுக்கடுத்து எனக்கு அப்படி இவங்க ஒன்று ஒன்றா சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன நம்ம இப்போ ஜோம் பண்ணிட்டு வரோம், கொஞ்சம் ஆண்டவர் மாற்றத்தை கொடுக்காரு, அப்புறம் திரும்ப இப்படி சத்ரு திரும்ப கிரி செஞ்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருப்பேன். நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அப்புறம் பார்த்தா என் கூட வந்தவங்க ஒவ்வொருத்தரும், ஊழியத்தில் வந்தவங்க ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்க, என்னோட ரொம்ப வயசு மூத்தவங்க, அப்படியே ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சாங்க, அந்த ஊழியத்தை விட்டு அப்படியே விலக ஆரம்பிச்சாங்க. ஆனால் அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம், கத்தருக்கு மிஞ்சின சக்தி எதுவும் இருக்கா, இந்த மாந்திரிக மந்திரந்தர செய்வனாவில ஏமாத்திரம், கத்தர் நம்மளோடு இருக்காரு அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நினைச்சேன். எல்லாரும் என்னோட போகும்போது, என்னை விட்டு போகும்போது நான் நினைச்சு இதுதான், கத்தர் என்னோட இருக்கிறாரு, அப்ப இந்த கத்தர் என்னோடு இருக்காரு, அப்ப எனக்கு முன்னக்கூட்டி இந்த மாந்திரிக மந்திரந்தர செய்வனாவில ஏமாத்திரம் எனக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள அதிகமா வந்துச்சுங்க. ஆனா அப்போ கத்தரால் நான் அபிஷேகம் பண்ணிட்டு கத்தரோட ஆவியானவர் என்னோட இருக்காரு, அதுதான் உண்மை. அப்ப நான் என்ன பண்ண, அதை தொடர்ந்து என்ன வந்தால் பரவாயில்ல, இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கணும், இந்த குடும்பத்துக்கு ஒரு மாற்றம் செய்யணும், இந்த குடும்பம் விடுதலை பெற்று சந்தோஷமா இருக்கணுங்கிற அதே ஒரே நோக்கத்தோட தொடர்ந்து அந்த குடும்பத்தோட என்ன செஞ்சேன்னா, அந்த வந்தவங்க 4 பேருமே போயிட்டாங்க. அப்புறம் நான் தனியாக கூட அந்த வீட்டுக்கு போய் ஜெபிக்கிற அளவுக்கு என்ன செஞ்சாரு, கர்த்தருடைய ஆவியான என் மேலே தங்கி இருந்ததுனால நான் அது வந்து எனக்கு ஒரு பெருசாவே தோணலை. பெரிய செய்வனாவிதான். ஏன்னா நான் வாழ்க்கையில் இது வரைக்கும் அப்படி நான் யாரையும் கேள்விப்பட்டதில்லை. ஜெபிச்சுட்டு வந்து அந்த அடுத்த நாளே என்னது, திருநாறு, குங்குமம், நல்ல ஒரு கிறிஸ்டின் குடும்பம், நல்ல சர்ச்சை போகக்கூடிய குடும்பம், தாயத்து இந்த மாதிரிலாம் கிடக்குமாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ நானும் அதை யோசித்து பார்த்து அப்புறம் தொடர்ந்து அந்த வீட்டுக்கு போனேன். போனதுக்கப்புறம் பார்த்தா கர்த்தரோட பெரிதான கிருபையால் என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை வந்து நான் தொடர்ந்து போனேன். அப்புறம் திரும்ப ஒரு வயசான அம்மாவா என் கூட அந்த 4 பேருமே ஊழியத்துக்கு வந்தவங்க பெண்ணை விட்டு போயிட்டாங்க. இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு காரியத்தை கேட்க என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. அப்போ நான் வந்து கர்த்தர் இந்த குடும்பத்தை ஒரு பெரிய விடுதலை கொடுத்தே ஆகணும், ஆண்டவருக்கு மிஞ்சின சக்தி எதுவுமே கிடையாது, இது எனக்கு ஏமாத்திரம்னு சொல்லி போனேன். கர்த்தருடைய ஆவியை என் மூலியமாக இருந்து என்ன செஞ்சாங்க, அந்த வீட்டுக்கு அந்த செய்வன மந்திரந்தர ஆவியில செய்வனாவில ஏவலாவில இருந்து ஒரு பெரிதான விடுதலை அந்த குடும்பத்துக்கு கொடுத்தாங்க. அந்த வீட்டில் அந்த காணக்கூடிய அந்த சமாதானற்ற சூழ்நிலை எல்லாத்தையும் மகளுக்கு அந்த சகோதரனுக்கு எல்லாத்துக்கும் டோட்டல் குடும்பத்துக்கு அந்த பெரிய பர்வதமாக இருந்த அந்த பெரிய செய்வனாவிய, அந்த பெரிய ராட்சத்துக்கு செய்வன மாந்திரியாவிய சமபூமியா கர்த்தரா இயேசு கிறிஸ்து என் மூலியமா எனக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானதமே, எனக்குள்ள இருந்து கர்த்தருடைய ஆவியானவரும் பரிசுத்த என்னோட இருந்து என்ன செஞ்சாங்க, அந்த மாந்திரிய மந்திரந்தர அந்த கிரியைகளை அந்த வீட்டுல சமபூமி ஆக்கி போட்டாங்க. இதே அற்புதம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர செய்திகளுக்கும் உங்களுக்கும் விசுவாசிக்க கூடுமானால் கட்டாயமா உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்குற மாந்திரிய மந்திரந்தர செய்வனாவினால உங்க குடும்பம் எந்தெந்த பகுதியில் உங்க மக வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கா, இல்லை உங்க சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கா, இல்லைன்னா உங்க வீட்டில் தரித்திரத்தினால அவசரப்படுறீங்களா, இல்லை உங்க வீட்டில் செய்வனாவினால அடுத்தடுத்த ஆக்சிடென்ட், அடுத்தடுத்து உயிரிழப்பு இருக்கா, கண்டிப்பா அந்த வசனத்தை விசுவாசி பாருங்க. நான் சொன்ன உண்மையான சாட்சியை நீங்க என்ன செய்யுங்க, விசுவாசிங்க. அதே தெய்வம் இன்னைக்கும் என்ன செய்வீங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஜீவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்ன கொண்டு உங்களோட பேசுறாங்க, பரிசுத்தவான் என்ன கொண்டு உங்களோட பேசுறாங்க. அந்த ஆவியானவரால, அந்த கர்த்தருடைய வார்த்தையினால, அந்த கர்த்தருடைய அபிஷேகத்தினால உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், எவ்வளவு பெரிய பர்வதமான செய்வனாவி மாந்திரியா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்களுக்கு இந்த மாச சமபூமியை கட்டாயமா மாறியே தருங்க. அதை நான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நான் விசுவாசத்தோட சொல்றேன். ஆனால் நீங்கள் நினைச்சீங்க, விசுவாசத்தோட இந்த வசனத்தை அறிக்கிட்டு பாருங்க, இது கட்டாயமா உங்க வாழ்க்கையில நடக்கும். அதனால எதுவுமே முடியாதுன்னு நினைக்காதீங்க, நீங்க விசுவாசத்தை மட்டும் எடுத்து பாருங்க. ஏன்னா விசுவாசத்தை தான் பிசுவாசம் என்ன செய்வான், விசுவாசத்தை குறைப்பான், விசுவாசத்தை என்ன செய்வான், உங்களுக்குள்ள குலைச்சல் உண்டு பண்ணுவான். அதனால நீங்க என்ன செய்யணும், விசுவாசிக்கணுங்க. விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாமே கூடும். ஏன்னா இவ்வளவு பெரிய அற்புதம் ஆண்டவர் என்ன கொண்டு, நான் அப்போ சின்ன பையன், ஊழி ஆரம்பிச்ச புதுசுல சின்ன பையன், என் கூட வந்தவங்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள். ஆனா அவங்களாம் விலகி போயிட்டாங்க. எனக்குள்ள என்ன வைராக்கியம்னா, கர்த்தருக்கு மிஞ்சின சக்தி இதெல்லாம் எனக்கு ஏமாத்திரம், கர்த்தர் என்னோடு இருக்காரு அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும் தான் எனக்குள்ள இருந்தது. ஆனா ஆண்டவர் பாருங்க எவ்வளவு பெரிய விடுதலை செஞ்சு அந்த முழு குடும்பமும் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து, ஐயா நாங்க உங்களுக்கு என்னையா செய்யணும்னு கணவன் மனைவி 2 பேரும் என்கிட்ட வந்து கேட்டாங்க.
நான் என்ன சொன்னேன், நீங்கள் வந்து என் கூட ஊழியத்துக்கு வந்தவங்க அவ்வளோ பேர் போயிட்டாங்க என்னை விட்டு. அதனால் உங்களுக்கு கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் எவனா நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ட்ராக்ஸ் ஊழியத்தை மட்டும் செய்யறதுக்கு என் கூட வாங்க அப்படின்னு தாங்க கூப்பிட்டேன். ஏன்னா நான் ஜெபிச்சேன், விடுதலை கொடுத்தது ஃபுல்லாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாங்க. அதனால் எல்லா மகிழ்ச்சியும் அவருக்கே, எல்லா புகழ்ச்சியும் அவருக்கே. அதனால் நீங்கள் நினச்சிங்க, விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. விசுவாசிக்கிறதுனா விசுவாசத்தோடு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை என்னச்சிங்க, அறிக்கை எடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எம்எல்ஏ இருக்கார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம். இந்த பலகீனம், சத்துரு, பிசாசு, மாந்திரிக கட்டுகள், செய்வன கட்டுகள், தரித்திர கட்டுகள், மனுஷமெல்லாம் அக்கம் பக்கத்துல இருந்து உங்களை புறம்பை பேசுற எல்லா மனுஷங்களும் எனக்கு ஏமாத்திரம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில், அப்படிங்கிற ஃபோக்கஸோட பாருங்க. உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு என்னச்சு, உங்களுக்கு எதிர் சக்தியா கிளம்பக்கூடியது, உங்களுக்கு விரோதமா கிளம்பக்கூடிய எல்லா ஆவிகள் நினைச்சியும் கட்டாயம் எல்லா மனுஷ ஆவியல், பிசாசின் ஆவி, சத்துரு ஆவியெல்லாம், செய்வன் ஆவியெல்லாம், எந்த விதமான சத்துரு போராட்ட கிரிகள் இருந்தாலும் அது உங்களுக்கு சமபூமியா இந்த மாசம் கட்டாயம் இயேசுவின் நாமத்தில் மாறுங்க. அதில் கடுகளவும் சந்தேகமே நீங்கள் பட வேண்டாம். கட்டாயமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மாதம் நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக நிற்க போகிறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் பிரான்சிஸ்ங்கிற அந்த நல்ல ஒரு தகப்பனார், நல்ல ஊழியம் செய்யக்கூடிய ஒரு தகப்பனார், ஒரு ஊழியக்காரர், தீர்க்கதரிசி, அவரோட வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா 14 வயசில் என்ன செஞ்சாராம், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேலே இருந்ததுனால 14 வயசில் அவரை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் செஞ்சார், பிசாசை துரத்தினாராங்க. அவருடைய வாயிலிருந்து சொல்லும் போதே நான் அதை கேட்டேன். அப்பவே கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேலே இருக்கிறதுனால பிசாசு அவரை கண்டு ஓடி போச்சான். காரணம் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கார். அப்பவே பிசாசு என்ன செஞ்சு ஓடி போச்சு. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர், நீங்கள் அபிஷேகம் பெறாதவங்க ஒவ்வொருத்தரும் நினைச்சிங்க, தாகத்தோடு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோங்க. கர்த்தருடைய ஆவியானவருக்கு வந்து வயசு வித்தியாசம் கிடையாது. அதனால எந்த வயசுனாலும் ஆவியானவர் நீங்கள் தாகத்தோடு கேட்கும்போது என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நான் உங்களுக்காண்டி இந்த மாதம் ஜெபிக்க போகிறேன். ஆனால் நீங்கள் என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களோட தரித்திரங்கள் என்னது, இந்த மாதம் சமபூமி ஆவி உங்களுக்கு ஆசீர்வாதமும் செழிப்பும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பிசாசு கட்டுகள், செய்வன கட்டுகள், மாந்திரி கட்டுகள்லாம் உங்கள் சரீரத்தில், உங்கள் குடும்பத்தில், ஒவ்வொரு பகுதியிலும் இந்த மாசம் அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, கர்த்தருடைய ஆவியானவர்னால, அவருடைய வார்த்தையினால, அப்ப அதெல்லாம் உங்களுக்கு சமபூமியா இயேசு கிறிஸ்து நாமத்துல கட்டாயமா மாறுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அதெல்லாம் சமபூமியா அந்த மாசம் மாற்றியே கொடுப்பாரு. ஏன்னா நீங்க செருபேலுக்கு முன்பாக இதெல்லாம் பெரிய பருவதம்லாம் ஏமாத்தணும். அப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு முன்பாக, செருபேல்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க தான் அந்த செருபேல். அந்த செருபேல் கர்த்தர் உங்களை தான் சொல்றாங்க. அப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரி, உங்களுக்கு முன்பாக மாந்திரிக கட்டுகள், பிசாசு கட்டுகள், செய்வன கட்டுகள், தரித்திரம், வியாதிகளாம், அப்ப அது எம்மாத்திரம், அதெல்லாம் சமபூமி அந்த மாசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாற்றி கொடுக்க போறாங்க. சமபூமி ஆக்கிட்டாங்க. ஆவியானவர் உங்களுக்கு சமபூமி ஆக்கிட்டாங்க. அதனால இப்ப நான் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபத்தில் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஜெபத்தில் என்னோட கூட ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபத்தின் மூலிமா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாங்க, மாற்றம் செய்வாங்க. இப்போ ஜெபம் பண்ணலாம். பிதாவை இது நமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரா இயேசுவே ஸ்தோத்திரம், யெகோவா நிசியே ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலமே ஸ்தோத்திரம், யெகோவா ராஃபா ஸ்தோத்திரம், நல்ல தப்பன ஸ்தோத்திரம், நல்ல மிஷியே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியான ஸ்தோத்திரம், ஆவியா உலகின்றிருக்கவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இசப்பா, அந்த ஜீசஸ் கிறிஸ்து மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும், இந்த தேவனாகிய கர்த்தர் கிருபையால இந்த வீடியோ பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துற, நன்றி செலுத்துற ஆண்டவரே. இந்த வீடியோ பார்க்குற வைக்கிறதுக்காண்டி ஆண்டவரே இசப்பா, அந்த மக்கள் இசப்பா அந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லா இவங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆண்டவரே இசப்பா, அவங்களுடைய தொழிலை, அவங்களுடைய படிப்பை, ஆண்டவரே இசப்பா அந்த குடும்பத்தை நீங்க கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த செப்டம்பர் மாசத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கீங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துற, நன்றி செலுத்துற ஆண்டவரே. இந்த செப்டம்பர் மாசத்தை இசப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரியும் அவங்க ஆவி ஆத்மா சரித்து உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன், அவங்க குடும்பத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். உங்க சித்தத்தின்படி அவங்கள வழி நடத்துங்கப்பா. இந்த மாசம் செப்டம்பர் மாசம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாசமா, ஒரு மகிமையின் மாசமா இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க இந்த செப்டம்பர் மாசத்தை நீங்க கொடுத்த தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தம் ஆண்டவரே, பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் அப்பா ஆண்டவரே, நீ சமபூமியா ஆவாயின் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்கப்பா. அந்த வார்த்தையின்படி இந்த சகோதர சகோதரிகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சத்துரு போராட்டம், பிசாசுகிரிகள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள், வழக்கு வம்புகள், ஆண்டவரே இயேசுப்பா வியாதிகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாசம் அது சமபூமியாகி போட்டோம். ரிமா காமா ஷெகே லெபே துடிபி கபா துரமா நெகே துடிபி லபா துடபா லபா ரபா லபா ரிமா ஷெனமா துடிபி கபா லபா ரெக்கனமே துடிபி லபா ரமா நிமா துடபா லபா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரால எல்லா சத்துரு போராட்டங்களை, பிசாசு, மாந்திரிய, மந்திர, செய்வனாவிகளா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரர்களுக்கு அதெல்லாம் இயேசு கிறிஸ்து அந்த ஆவியானோட கிரியையினால அது சமபூமி ஆகட்டும். அந்த ஆவியான வல்லமையினால அது சமபூமி ஆகட்டும். ஆவியானது வல்லமையா கிரீசிங்க, ஆவியான அபிஷேகமா கிரீசிங்க, ஆவியான அக்கினியா கிரீசிங்கப்பா. எல்லா மாந்திரிய மந்திர செய்வனாவில் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொரு சகோதர சகோதர வாழ்க்கையிலும் அதெல்லாம் சமபூமி ஆகி போட்டோம். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துற, நன்றி செலுத்துறாண்டவர். எவ்வளவு பெரிய பருவதமா இருந்தாலும் முடியவே முடியாது. அந்த வியாதியில இருந்து சுகமே கிடைக்காது. அந்த சத்துரு போராட்டத்தை நான் மீறியே வர மாட்டேன். அந்த அவ்வளவு
அவ்வளவுக்குள்ள பாடு, அவ்வளவுக்குள்ள ஓத்துறோம், அவ்வளவுக்குள்ள சத்ருனால அப்பா சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுக்குள்ள குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு நிக்கக்கூடிய அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குல, அந்த வேதனையில, வருத்தத்துல கூடிய அந்த சகோதர சகோதரர்களுக்கு இயேசு கிறிஸ்துவோட ஆவியினால, ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர்னால அதெல்லாம் இன்றைக்கு இந்த மாசத்துல இந்த ஜெபத்துல அது சமபூமியாகட்டும், அது சமபூமியாகட்டும். ஆவியானவர் தானே அதெல்லாம் சமபூமியாக்குறீங்க. அதுக்கு பரிசுத்தாவினுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துற, நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்பா தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எந்த விதமான தரித்திரத்தின் கிரியைகளாம் அப்பா இசப்பா அதெல்லாம் சமபூமியாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தரித்திரத்தில் அவசப்படுற எல்லா சகோதர சகோதரரும் அதெல்லாம் சமபூமியாகட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்துல. ஆண்டவரே எவ்வளவு தீராத வியாதியில் அவசப்படுற சகோதர சகோதரிகள் அப்ப அந்த பெரிய பர்வதம்லாம், அந்த வியாதியை கொண்ட பெரிய பர்வதம்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சமபூமியாகட்டும். ஆவியானோட வல்லமையினால அதெல்லாம் சமபூமியாகட்டும். அதுக்காக கர்த்தருடைய ஆவியானுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துற, நன்றி செலுத்துற ஆண்டவரே. தெய்வ நாம மாத்திரம் மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா இசப்பா அந்த வழக்கு வம்புல கேஸ் கோர்ட்டினால சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவரே அதுக்கு ஒரு நீதியை செஞ்சு அதையும் ஆவியானவர் தான் அதை சமபூமியாக்கி கொடுங்க. கர்த்தருடைய ஆவியான அதை சமபூமியாக்குங்க. அதெல்லாம் நிர்மூலமாகட்டும் அந்த வழக்கலாம். அதுக்காக கர்த்தருடைய ஆவியானுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துற, நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்பா தெய்வ நாம மாத்திரம் மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா இசப்பா அந்த மாசம் அந்த சகோதர சகோதரிகள் இந்த வார்த்தையை அறிக்கைட்டு ஜெபமன அவங்க அற்புதங்களை அதிசயங்களும் காணட்டும் ஆண்டவரே. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துற, நன்றி செலுத்துற ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதர சகோதரர் கர்த்தருக்கு சாட்சியா இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தரால விருத்த சேதனம் பண்ணப்பட்ட எனக்கு முன்னக்கூட்டி கர்த்தருடைய ஆவியான என் மேல இருக்கிறதுனால எனக்கு முன்னக்கூட்டி இதெல்லாம் எம்மாத்திரம், இந்த பெரிய பிரச்சனை, பாடு, ஓத்திரம், நிந்த, வியாதி, கடன் பிரச்சனை எனக்கு எம்மாத்திரங்கிற அந்த ஒரு சிந்தைய, அந்த ஒரு மனநிலைய, அந்த ஒரு போக்கஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவர் கொடுங்கப்பா. அதுக்காக தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துற, நன்றி செலுத்துற ஆண்டவரே. அவங்களுடைய பாடு, ஓத்திரம், நிந்த, வியாதி, பிரச்சனை எல்லாத்தையும் இந்த மாசம் வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரருக்கு ஜெபிக்கிற சகோதர சகோதரர் அதெல்லாம் கர்த்தருடைய ஆவியின் சமபூமியா மாற்றி கொடுத்துட்டீங்க. கர்த்தருடைய ஆவியின் சமபூமியா மாற்றிட்டீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சமபூமியா மாறட்டும். அதுக்காக தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துற, நன்றி செலுத்துற ஆண்டவரே. தெய்வ நாம மாத்திரம் மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், பதில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த கிரியது நாமத்துல ஆவி ஆத்மா சரித்த தாழ்த்தி உங்க பாதத்தில் அர்ப்பணிச்சு வேண்டிக் கொள்ற நல்ல பிதாவின் ஆமென்.